மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கடந்த காணொளியில் பொருளாதார அபிவிருத்தியோடு தொடர்புடைய அடிப்படை விடயங்கள் பார்த்து அதில் சார்பு வருமான பெரம்பல் என்ற விடயம் பார்த்துட்டோம். முழு வருமான பெரம்பல், சார்பு வருமான பெரம்பல். அதில் எங்களுக்கு முக்கியமானது பிள்ளைகள் சார்பு வருமான பெரம்பல். இந்த சார்பு வருமான பெரம்பலை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற குறிகாட்டிகள் 3. இந்த வருமான பெரம்பலிலை சார்பு வருமான பெரம்பல் தான் முக்கியம். முழு வருமான பெரம்பல் எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற குறிகாட்டி. அப்ப இதுல நீங்கள் எந்த வருமான பெரம்பலை அளவீடு செய்ய போறீங்கள் என்றால் சார்பு வருமான பெரம்பலை. அப்ப இந்த சார்பு வருமான பெரம்பலை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற குறிகாட்டிகள் 3. அதுல முதலாவது குறிகாட்டி லோரன்ஸ் வளைவி. லோரன்ஸ் வளைவி. இதுல மாணவர்கள் இப்ப உங்களுக்கு இப்ப லோரன்ஸ் வளைவி என்றால் என்ன, இனிக்குணகம் என்றால் என்ன என்று சொல்லி தனித்தனியனாக இதுல வினாவுவது இல்லை. இப்ப இந்த குறிகாட்டிகளை பயன்படுத்தி வருமான சமமின்மை கூடிக்கொண்டு போகிறதா குறைந்து கொண்டு போகிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. அப்ப வருமான ஏற்றத்தாழ்வை அளவீடு செய்வதற்குரிய அளவுகோல்கள் ஒன்று லோரன்ஸ் வலை. பாருங்க, இப்ப இந்த லோரன்ஸ் வலை என்றது என்ன சொல்லுதென்றால், இப்ப நாங்க முழு வருமான பெரம்பலை 2 தகவல் எடுத்தோம். வருமானம் பெறுவோரின் சதவீதம், மொத்த வருமானத்தில் ஒவ்வொரு வருமான பிரிவினருக்கும் போற சதவீதம். அப்ப வருமானம் பெறுவோரின் வீதம் மொத்த வருமானத்தில் பகிரப்படும் வீதம். அப்ப நான் ஏற்கனவே 10 குழுக்களாக காட்டி ஒவ்வொரு குழுவுக்கும் எத்தனை வீதம் போகுது. அப்ப அந்த வீதத்தை நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் திரள் வீதம். வருமானம் பெறுவோரின் திரள் வீதம் மொத்த வருமானத்தில் கிடைக்கின்ற திரள் வீதம். அப்ப பாருங்க, இந்த லோரன்ஸ் வளையை நீங்கள் வரைகின்ற போது கிடையச்சில் வருமானம் பெறுவோரின் சதவீதம். அப்ப நீங்க கூட்டிக் கொண்டு வந்தால் 100 வீதம் வரைக்கும் வரும். குத்தச்சிலை மொத்த வருமானத்தில் புறப்படும் வீதம் 100. அப்ப இங்கேயும் 100 வீதம் வரைக்கும் வரும், இங்கேயும் 100 வீதம் வரைக்கும் வரும். அப்ப முதலாவது நிபந்தனை எடுக்கின்றோம், ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் சமமான முறையில் பகிரப்படுகின்றது. இப்ப நாட்டினுடைய மொத்த வருமானம் சமமான முறையில் பகிரப்படுகின்றது. அப்ப மொத்த வருமானம் சமமாக பகிரப்பட்டால் அப்ப இந்த கோடு சம வருமான பெரம்பல் கோடு. இது 45 பாகையிலை. அதாவது பாருங்க, இங்கேயும் 100 வீதம், இங்கேயும் 100 வீதம் என்றால் இந்த தூரமும் இந்த தூரமும் சமன். சமமான 2 பக்க தூரங்களையும் இணைத்தால் சதுரம் வந்துடும். அதனுடைய பாருங்கள், மேலே இருக்கிற இந்த மூலையையும் கீழே இருக்கிற இந்த மூலையை நீங்க தொடுத்து விட்டால் இது 45 பாக கோடு. அப்ப இந்த கோட்டுக்கு என்ன பேர்? சம வருமான பெரம்பல் கோடு. இந்த கோடு பிள்ளைகள் சம வருமான பெரம்பல் கோடு. என்றால் வருமானம் பெறுகிற ஒவ்வொரு பிரிவினருக்கும் சமமாக பங்கிடப்பட்டார். இப்ப முதல் 10 வீதத்துக்கும் சமமாக பங்கிடப்பட்டார்னா 10 வீதம் போகும். ஆனால் உண்மையில் பகிரப்படுவது அவ்வாறு இல்லை.
பாருங்க. அப்ப உண்மையில பகிரப்படுகின்ற அளவத்தான் இது காட்டு. பாருங்க. அப்ப முதல் 20 வீதத்தினருக்கு உண்மையிலை 10 வீதம் கிடைச்சிருக்கு. பாருங்க. அடுத்த 40 வீதத்துக்கும் 20 வீதம் கிடைச்சிருக்கு. திரட்டி அடுத்த 60 வீதத்துக்கும் 40 வீதம் கிடைச்சிருக்கு. அடுத்த 80 வீதத்துக்கும் 60 வீதம் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த உண்மையாக பகிரப்பட்ட தரவுகளை இணைத்து இந்த வரையப்படுகிற கோடுதான் இதுதான் இது லோரன்ஸ் வளை. அப்ப இந்த சமவரமான பரம்பல் கோட்டிற்கும் இந்த லோரன்ஸ் வளைக்கும் இடையில் உள்ள இடைவெளி பாருங்க. இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில் இதில் ஒரு கெப் ஒன்று இருக்குது. அப்ப இந்த இடைவெளிதான் வருமான சமமின்மையை காட்டும். ஆனால் இப்போ அதன் அர்த்தம் என்னென்னா ஒரு மாணவர்கள் விளங்குங்கள். இப்போ நாங்கள் இங்கே இருந்து 0வில் இருந்து தான் 100 வீதத்துக்கு போகிறோம். அப்போ குறைந்த வருமானம் பெறுவோரில் இருந்து கூடியது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ முதல் 20 வீதத்தை எடுப்போம். இப்போ முதல் 20 வீதமானோருக்கும் வருமானம் சமமாக பங்கிடப்பட்டால் 20 வீதம் பங்கிடப்படும். இந்த 20 வீதத்தினருக்கும் வருமானம் சமமாக பங்கிடப்பட்டால் 20 வீதம். ஆனால் உண்மையிலை இந்த 20 வீதத்தினருக்கும் உண்மையில பகிரப்பட்டது 10 வீதம். சரி, இப்ப 10 வீதம் பங்கிடப்பட்டிருக்கு. 20 வீதம் போக வேண்டிய இடத்திலே 10% தானே ஆக்சுவலா போயிருக்கு. 20 வீதம் போற இடத்துல பிள்ளைகள் 10 வீதம் தானே அவர்களுக்கு கிடைத்திருக்கு என்றால் இந்த 10 வீதமும் வேறு ஒரு பிரிவுக்கு போயிட்டு. அப்ப இந்த சமவரமான பரம்பல் கோட்டிற்கும் இந்த லோரன்ஸ் வளைக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி, இந்த வித்தியாசம்தான் வருமான சமமின்மை. இது வருமான சமமின்மையை காட்டுது. அப்ப லோரன்ஸ் வளைக்கும் சமவரமான பரம்பல் கோட்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி என்னத்தை காட்டும்? வருமான சமமின்மையை காட்டும். அப்ப ஆகவே இப்ப மாணவர்கள் விளங்கணும் இந்த லோரன்ஸ் வளை. அப்ப இந்த லோரன்ஸ் கீழ் நோக்கி சென்றால் பாருங்க, இந்த லோரன்ஸ் வளை இப்ப நீங்கள் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தரவெடுத்து கீழே வருது. அப்ப லோரன்ஸ் வளை கீழே நோக்கி போக போக வருமான சமமின்மை அதிகரித்து செல்லும். சமவரமான பெரம்பல் கோட்டுக்கும் லோரன்ஸ் வளைக்கும் உள்ள இந்த இடைவெளி கூடிக்கொண்டு வரும். இதை விளங்கினா காணும். அப்ப லோரன்ஸ் வளை கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி என்றா என்ன? சமவரமான பெரம்பல் கோடு. இதை ஒப்புரவு வளை என்று சொல்ற நாங்கள். ஒப்புரவன்னா சமத்துவம். அப்ப சமவரமான பெரம்பல் கோட்டில இருந்து இந்த கோடு விலகி 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 கீழே நோக்கி போனால் வருமான சமமின்மை அதிகரிக்கும். இந்த லோரன்ஸ் வளையை மேல மேல நோக்கி போனால் வருமான சமமின்மை குறையும். இந்த கோடு பிள்ளைகள் இப்ப மேல 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 போகுதுன்னால் சமவரமான பெரம்பல் கோட்டை நோக்கி சென்றால் இந்த சமவரமான பெரம்பல் கோட்டுக்கும் அந்த லோரன்ஸ் வளைக்கும் இடையில உள்ள இடைவெளி, அந்த இடைவெளி குறைந்து கொண்டு, இந்த டென்னுக்கும் உள்ள இடைவெளி குறைஞ்சு கொண்டு சொன்னது விளங்கி இருக்க. அப்ப ஆகவே லோரன்ஸ் வளையை வைத்துக்கொண்டு நீங்கள் வருமான சமமின்மை அதிகரித்து கொண்டு செல்லுகிறதா குறைந்து கொண்டு செல்லுகிறதா என்பதை ஊகிக்க தெரியும். சரி, அப்ப இதுல பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொன்னபடியே இருக்க பாருங்க. லோரன்ஸ் வளை சமவரமான பெரம்பல் கோட்டினை நோக்கி செல்லும் ஆயின்
சமபெருமான பரம்பல் கோட்டினை நோக்கி செல்லுமாயின் வருமான சமமின்மை குறையும். ஆனால் இந்த கோடு மேலே நோக்கி போகுது. மாறாக லோரன்ஸ் வளையி சமபெருமான பரம்பல் கோட்டில் இருந்து விலகி செல்லுமாயின், அப்ப விலகி என்றால் இந்த கோடு கீழே கீழே போகுது, வருமான சமமின்மை அதிகரிக்கும். அப்ப லோரன்ஸ் வளையை வைத்துக்கொண்டு வருமான சமமின்மை கூடி செல்லுகிறதா குறைந்து செல்லுகிறதா என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளவும். சரி, அப்ப முதலாவது லோரன்ஸ் வளையில் இருக்கும் தெளிவாயிட்டு தானே. சரி, இரண்டாவது விடயத்துக்கு வருவோம். இந்த வருமான சமமின்மை அளவீடு செய்வதற்கு இரண்டாவது குறிகாட்டி கினிக்குணகம். கினிக்குணகம் அப்ப இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கணிதவியல் அறிஞராக இருந்த கினி என்பவரால் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கணிதவியல் அறிஞராக இருந்த கினி என்பவரால் விளங்கப்படுத்தப்பட்ட ஒரு இலக்க பெருமானம்தான் இந்த கினி குணகம், கினி கோவிசன்ஸ் என்று சொல்றது. பாருங்க, இவர் ஒரு இலக்கத்தில் நெகிழ்ச்சி மாதிரி பாருங்கள் என்ன சொல்றாரு என்றால், இதை சிம்பிளா நீங்க விளங்கினா காணும். வருமானத்தில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வு இருக்குத்தானே பிள்ளையர். இந்த வரைபடத்தில் லோரன்ஸ் வளையை வச்சு பாருங்கள். சமவருமான பரம்பல் கோட்டுக்கும் லோரன்ஸ் வளைக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி வருமான சமமின்மையை காட்டும். அப்ப இந்த படத்தின்படி பாருங்கள், சி என்ற பகுதி வருமான சமமின்மையை காட்டும். இந்த சி இந்த சமவருமான பரம்பல் கோடு பாருங்கள். அப்ப இந்த முக்கோண பகுதி பாருங்கள். அப்ப இந்த சமவருமான பரம்பல் கோட்டை இருக்கிற இந்த முக்கோண பகுதி வருமானம் சமமாக பகிரப்பட்டதை காட்டும். அப்ப வருமான சமமின்மை பகுதியை சமமான வருமான பகுதியால் பிரிக்க வருவது கினிக்குணகம். அப்ப இந்த வரைபடத்தின்படி வருமான சமமின்மையை காட்டும் பகுதி சி, அதை சமமான வருமான பெரம்பல் இந்த முக்கோணம் 0 B O 0 B பாருங்க, இதானே அந்த முக்கோண பகுதி. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு பகுதியை இதான வருமான சமமின்மையை காட்டுறது சி பகுதி சமவருமான பகுதியால் பிரிக்கவானது கினிக்குணகம். அப்ப இந்த கினிக்குணகத்தினுடைய பெருமானம் சைவருக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். வேறண்டா இந்த வரைபடத்தின் படி பாருங்க, இந்த முக்கோண பகுதிக்குள்ளதான் இந்த சி பகுதி வருது. அப்ப நாங்க சிறிய பகுதியை பெரிய பகுதியால பிரிக்க வார விடை ஒன்றை விட சின்னனாக இருக்கும், பூச்சியத்தை விட பெரிதாக இருக்கும். அப்ப இது பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும், பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். இதுதான் கினிக்குணகம். அப்ப என்ன யோசிச்சு பாருங்கள், லோரன்ஸ் வளையோடு சேர்த்து பாருங்கள். அப்ப லோரன்ஸ் கர்வ் இப்ப கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி என்ன, இந்த சமவருமான பெரம்பல் கோட்டிலிருந்து விலகி விலகி இங்க வருது. அப்ப இங்க வந்தால் இந்த வருமான சமமின்மையை காட்டும் பகுதி என்ன செய்யும், கூடும். இந்த முக்கோண பகுதி பிள்ளைகள் மாறாது, இந்த OAB என்ற இந்த பகுதி மாறாது. லோரன்ஸ் வளை கீழே வந்தால் இந்த வருமான சமமின்மையை காட்டும் இந்த பகுதி அதிகரிக்கும். அதிகரித்தால் கினி கோவிசன்ட் என்ன செய்யும், கூடும்.
நம்ம கூடும் என்றால் அங்க விளக்கம் என்னென்றால் அந்த கிரிக்குணக பெருமானம் ஒன்றை நோக்கி நகர்ந்து செல்லும், ஒன்றை நோக்கி நகர்ந்து செல்லும். அதாவது லோரன்ஸ் வலை கீழே கீழே போனால் வடிவ விளங்குங்க பிள்ளையர், இந்த சமமின்மை பகுதி அதிகரிக்கும், இந்த சி என்ற பரப்பு கூடும், ஓஏபி என்ற முக்கோண பகுதி மாறாது. ஆகவே கினிக்குணக பெருமானம் கூடிக்கொண்டு வரும். மாறி யோசிங்கோ, லோரன்ஸ் வலை மேல் நோக்கி போகுது, இது மேல் நோக்கி போகுது. அப்ப இது மேல் நோக்கி போனால் இந்த சி ஏற்றத்தாழ்வு பகுதி குறைஞ்சு கொண்டு வரும், இந்த ஏற்றத்தாழ்வை காட்டுகிற பகுதி குறைஞ்சு கொண்டு வரும், இந்த ஏற்றத்தாழ்வை காட்டுகின்ற பகுதி குறைந்து கொண்டு வரும். ஆகவே கிரிக்குணகமானது வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி அடையும் என்றால் அது இந்த பொருள் பூச்சியத்தை நோக்கி செல்லும். ஏன்னா பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில தானே கிரிக்குணகம் இருக்கும், ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில தானே கிரிக்குணகம் இருக்கு. அப்ப கிரிக்குணகத்தின் பெருமானம் சமமின்மை அதிகரிக்குதென்றால் அது ஒன்றை நோக்கி போகும், சமமின்மை குறையுதென்றால் அது பூச்சியத்தை நோக்கி வரும். ஆகவே லோரன்ஸ் வலையினுடைய அசைவை வைத்துக்கொண்டு கிரிக்குணகத்தினுடைய பெருமானம் கூடி செல்லுகின்றதா அல்லது குறைந்து செல்லுகின்றதா என்பதை மாணவர்கள் தெளிவுபடுத்த தெரியும். சரி, அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு நோட்ஸில் பாருங்க சொல்லி இருக்கிறேன். லோரன்ஸ் வலையி சமவருமான பெரம்பல் கோட்டினை நோக்கி நகரும் போது, சமவருமான பெரம்பல் கோடிவர் மேல நோக்கி போகுது, நகரும் போது கினிக்குணகம் குறையும். குறையும் என்றது பிள்ளைகள் பூச்சியத்தை நோக்கி செல்லும். மாறாக லோரன்ஸ் வலை சமவருமான பெரம்பல் கோட்டிலிருந்து விலகி செல்லும் போது, இதுல இருந்து விலகி 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 கீழே வருது, கிரிக்குணகம் அதிகரிக்கும், அதாவது ஒன்றை நோக்கி செல்லும். சரியல்ல? ஆகவே கிரிவிகிதம் ஒன்றை அண்மித்திருந்தால் அங்கே வருமான சமமின்மை உயர்வு, பூச்சியத்தை அண்மித்திருந்தால் வருமான சமமின்மை குறைவு. அதை விளங்கிட்டா பிள்ளைகள்? பூச்சியத்தை அண்மித்துக் கொண்டு போவதென்றால் இந்த சமவருமான பெரம்பல் கோட்டுக்கும் லோரன்ஸ் வலைக்கும் உள்ள இடைவெளி சின்ன, அப்படி சிறியதாக இருந்தால் அங்க வருமான சமமின்மை குறையும். ஆனால் அந்த கினிக்குணகம் பூச்சியத்தை அண்மித்து நிற்கும். வருமான சமமின்மை அதிகமாக இருக்குதென்றால் ஒன்றை அண்மித்து நிற்கும். அப்ப அந்த பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில தான் கினிக்குணக பெருமானம் இருக்கும் என்றதை நீங்க யாரும் மறக்கக்கூடாது. சரி, மற்றதில் உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில் இந்த வருமான சமமின்மை தொடர்பான ஆய்வை செய்து இது சம்பந்தமான புள்ளி விவரத்தை வெளிப்படுத்துவது இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம். அது மாணவர்களுக்கு நாங்கள் தேசிய கணக்கீட்டிலிருந்தே சொல்லிக் கொண்டு வாரோம். அப்போ சனத்தொகை சம்பந்தமான, ஊழியற்படை சம்பந்தமாக, மற்றது வீட்டுத்துறை சம்பந்தமாக இந்த அளவீடுகளை செய்து எங்களுக்கு தேவையான தகவலை வெளிப்படுத்துவது இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம். சரி, அவரால் மேற்கொள்ளப்பட்ட இறுதி அளவீட்டின்படி 2016 ஆண்டு தகவல் தான் எங்களுக்குரிய இறுதி தகவலாக இருக்கின்றது. இதுகள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வராது மாணவர்கள். அப்ப அதில் இலங்கையில் இந்த கினிக்குணகம் தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்கள், 95-96 ஆண்டு நடாத்தப்பட்ட அளவீட்டின்படி 0.46. 2002 மேற்கொள்ளப்பட்ட அளவீட்டில் 0.47, 0.49, 0.48,
16ஆம் ஆண்டு அளவீட்டின்படி 0.4 அப்போ அந்த 0.5 அண்மித்து இலங்கையில் கினிக்குணக பெருமானம் இருக்கு. அப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கோம். 0.5 அண்மித்து. அப்போ 0.5 கடந்து நாங்கள் போகவில்லை. 0.5 கடந்து போவோமாக இருந்தால் வருமான சமமின்மை ஒரு பெரிய ஒரு கேப்பில் இருக்கு. சரிங்களா? அப்போ இதே ஒப்பிட்டு பாருங்க. அப்போ 12-13 ஒப்படைக்கை 16ஆம் ஆண்டு தகவலின்படி இலங்கையினுடைய கினிக்குணக பெறுமதி வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றது. பாருங்க 0.48 0.45. அப்போ இலங்கையினுடைய வருமான சமமின் மேலே ஒரு சிறியதொரு வீழ்ச்சி. இலங்கையின் வருமான சமமின் மேலே ஒரு சிறியதொரு வீழ்ச்சி. அங்கால பாருங்கள், இந்த கினிக்குணகத்தை இலங்கை தொகை மதிப்பு புள்ளிவியல் திணைக்களம், நகரம், கிராமம், பெருந்தோட்டம், உங்களுக்கு தெரியும். நாங்கள் பின்னுக்கு வரம பாக்கிக்க தேவை. அப்போ இலங்கையில் பாருங்க, இப்போ நகர பகுதியில் வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள், கிராம பகுதியில் வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள், பெருந்தோட்டம் எஸ்டேட், அப்போ தேயில ரப்பர் தோட்டங்களை சார்ந்து வாழுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அதை பெருந்தோட்டத்துறை. அப்போ 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறார்கள். பாருங்க, கினிக்குணகம் நகர பகுதியை மட்டும் அளவீடு செய்ய 0.48. கிராமத்தில் பாருங்க 0.4. பெருந்தோட்டத்தில் எடுத்து பாருங்க 0.36. இலங்கை முழுவதுக்கும் 0.45. அப்ப இந்த தரவில இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது என்றால், பெருந்தோட்டத்தில் 0.36 என்றால் அந்த கினிக்குணகம் 0க்கு கிட்டே இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ பெருந்தோட்டத்துறையில் வாழுகிற மக்கள் பாருங்கள், அதில் 99% பெருந்தோட்டத்துக்குள்ளேயே வேலை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நுவரெலியா பிரதேசங்களில் இப்போ நாங்கள் தலவாக்கலை கட்டன் பகுதிகளில் அவதானித்தால் அங்கே எஸ்டேட் மக்கள். அப்போ அந்த பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிற ஊழியத்துக்கு கிடைக்கிற வருமானம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரே அளவு, பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது. அதனால தான் பெருந்தோட்டத்துறைக்குள்ளே வருமான சமமின்மை குறைவாக இருக்கு. நகரத்தில் எடுத்து பாருங்கள் 0.48. அவன் நகரத்துக்குள்ள பார்த்தீங்கள் என்றால் சரியில்லை, வசதி படைத்தவர்கள் நிறைய இருப்பார்கள், கூடிய வருமானம் பிரிவினர். அதே நேரத்தில் பாருங்க, அந்த நகர பகுதிக்குள்ளே சேரிப்புறம், அப்ப அந்த கூலி வேலை செய்கிற மக்கள், இப்போ டவுனுக்குள்ள உங்களுக்கு தெரியும் சரியில்லை, மூட சுமக்கிற மக்கள், கூலி தொழிலாளர்கள். அந்த கூலி தொழிலாளர்கள் சேரிப்புறத்துக்குள்ளே இருப்பார். ஆனால் அவன் அந்த மாநகர எல்லைக்குள்ளே அல்லது அந்த நகர எல்லைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ நாங்கள் அளவீடு செய்ய அந்த நகரத்துக்குள்ளே கூலி வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களும் நகர மக்களுக்குள்ளான் பெறுவார். ஆனால் அவன் லோ இன்கமில் இருக்க அங்கே செல்வந்தவர்கள் பெரிய கூடிய வருமானத்தை எடுப்பான். அவன் நகர பகுதியில் பாருங்கள், வருமானத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் இருக்கு. ஆனால் பெருந்தோட்டத்தில் குறைவாக இருக்கு. அதுக்கு காரணம் சொல்லி போட்டு, கிராமத்தில் பார்த்தால் நகரத்தை விட கொஞ்சம் குறைவு. ஏன்னா கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், வசதியானவனும் இருப்பான், வசதி குறைந்தவனும் இருப்பான். பெருந்தோட்டம் அப்படி இல்லை. பெருந்தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலில் நம்ம இந்த வாழ்க்கை தரம் இருக்கு. சரியில்லை. அப்போ அங்கே லய குடியிருப்புகளில் அவர்களுடைய குடியிருப்புகளை அமைத்து வைத்திருப்பார்கள். அதில் கொஞ்சம் வசதி படைத்தவன் அவன் நகரத்தை நோக்கி நகர்ந்து வந்துடுவான். அப்போ 3 பகுதியாக பிரித்து அந்த வருமான சமமின்மை எப்படி இருக்கின்றதையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதையும் அறிஞ்சிருக்கும். நகரத்தில் 0.48, கிராமத்தில் 0.44, சரியில்லை, பெருந்தோட்டத்தில் 0.36. அப்போ இலங்கை முழுவதுக்கும் 0.45.
இது இலங்கை முழுவதுக்குமான கிணிக்குணகம். சரி, அப்ப வருமான ஏற்றத்தாழ்வை அளவீடு செய்கிறதுக்காக நாங்கள் பாவிக்கின்ற இரண்டாவது குறிகாட்டியும் பார்த்துட்டோம். அப்ப முதலாவது லோரன்ஸ் வளையை பார்த்தோம், இரண்டாவது கிணிக்குணகம் பார்த்தோம். மூன்றாவது விடயம் பார்க்க போறீங்கள் ஐயனை பரவல் விகிதம். ஐயனை பரவல் விகிதம் இதை மாணவர்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேணும். இந்த ஐயனை பரவல் வீதம் இலங்கையில் வருமானத்தில் இருக்கின்ற சமமின்மை அளவீடு செய்கிறதுக்கு இலங்கை தொகை மதிப்பு புள்ளியுறவியல் திணைக்களம் பாவிக்கின்ற அடுத்த குறிகாட்டி ஐயனை பரவல் வீதம். இந்த ஐயனை என்று சொல்றது பிள்ளைகள் வருமானம் பெறுகின்ற மக்களை நீங்கள் 5 குழுக்களாக பிரிக்கிறீர்கள். ஐயனை 5 குழுக்களாக பிரிக்கிறோம். 5 தொகுதி. அப்ப ஏற்கனவே நான் சார்பு வருமான பெரம்பல் விளங்கப்படுத்திக்கு தெளிவாக சொல்லி போட்டேன். வருமானம் பெறுவோர் வீட்டுத்துறையினர். அப்ப அந்த வீட்டுத்துறையினர் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் 5 குழு. அப்ப 5 குழு வந்தால் ஒவ்வொரு குழுவுக்குள்ளேயும் 20% பெறுவீனம். அதை விளங்குதே மாணவர்கள்? இப்ப உதாரணத்துக்கு இப்படி பாருங்களேன். இப்ப நாட்டிலே வருமானம் பெறுகின்ற மக்கள் 50 மில்லியன் என்று வைப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இதை நீங்கள் 5 தொகுதிகள் ஆக்குங்கோ. 5 பிரிவு வந்த அந்தால் அப்ப முதலாவது தொகுதிக்குள்ளே 10 மில்லியன், அடுத்த தொகுதிக்குள்ள 10 மில்லியன், அடுத்த தொகுதிக்குள்ள 10, அடுத்த தொகுதிக்குள்ள 10, அடுத்த தொகுதிக்குள்ள 10. அப்ப ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் பாருங்கள் 50ல் 10, அப்ப 5ல் 1, அப்ப தர 100, அப்ப 20 வீதம். இதான் ஐயனை. இப்ப நீங்கள் இப்ப புள்ளி விரவியல்ல காலணைகள் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. 4ஆ பிரிக்கிறது, இது 5ஆ பிரிக்கிறது. அப்ப வருமானத்தை பெற்றுக் கொள்ளுகிற வீட்டுத்துறையினரை நாங்கள் 5ஆக பிரித்து பாருங்கள், அவர்கள் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் இந்த 5 குழுக்களையும் பிரிக்கிறோம். அது சொன்னால் இங்கே ஒன்று 7 வரிசைப்படுத்துவோம் அல்லது 2 வரிசைப்படுத்துவோம். அப்ப இங்கே பாருங்கள், நாங்கள் ஐயனையில முதலாவது ஐயனை லோ இன்கமை உடையவர்கள். அப்ப முதலாவது வீட்டுத்துறையில் மிக குறைந்த வருமானத்தை பெறும் 20 வீதத்தினர். வீட்டுத்துறையில் மிக குறைந்த வருமானத்தை பெறுகின்ற 20 வீதத்தினர் அதாவது லோ. அடுத்த 20 வீதத்தினரும் அந்த லோ இன்கமை விட சற்று கூட. அவன் லோ மிட் இரண்டாவது ஐயனை, அவர்களை விட கொஞ்சம் கூட வருமானம். அடுத்தது வேறங்கள் மூன்றாவது ஐயனை அந்த லோ மிட்டை விட கொஞ்சம் கூட. அப்ப மிடில் இன்கம். 4வது பாருங்கள், அந்த மிட்டை விட கொஞ்சம் கூட. அப்ப மிடில் அப்பர், அதிலே அப்பர். அடுத்தது பாருங்கள் 5வது உயர் வருமான பிரிவு, ஹை லெவல் அப்பர். அதை என்ன செய்கிறீர்கள்? வருமானத்தை பெறுகின்ற வீட்டுத்துறையினரை நீங்கள் 5 குழுக்களாக பிரிக்கிறீர்கள். இந்த ஐயனை என்றது விளங்கி இருக்கு. அப்ப முதலாவது குறைந்த வருமானம் லோ, அடுத்தது அதை விட கொஞ்சம் கூட லோ மிட், 3வது அதை விட கொஞ்சம் கூட மிட், 4வது அதை விட கொஞ்சம் கூட மிட் அப்பர், 5வது மிக உயர்ந்த வருமானத்தை உடையவர்கள் அப்பர். சரி, அப்ப அப்படி நாங்கள் 5 பிரிவினராக பிரிச்சுட்டோம். அப்ப பிரிச்சால் இப்ப உங்களுக்கு விளங்கும். இந்த முதலாவது குழுவண்டு நாங்கள் எடுத்தது லோவெல்லோ.
அஞ்சாவது பிரிவிலே இருக்கிறது யார்? அப்பர் பிரிவு. இவர்களுக்கும் இடையில இந்த 20 வீதத்தினருக்கும் இந்த 20 வீதத்தினருக்கும் இடையில பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வருமான ஏற்றத்தால் ஒன்று இருக்கும், ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். அப்ப இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நாங்கள் பார்க்கிறதுக்கு ஐயனை பரவல் வீதம். அப்ப ஐயன பரவல் வீதம் என்னென்று கணிக்கிறது என்றால், உயர்ந்த வருமான பிரிவினர் உரிமையாக்கி கொள்ளுகின்ற சராசரி வருமானம் எவ்வளவு? உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப இந்த அப்பர் பிரிவில் இருக்கிற 20 வீதத்தினரும் நாட்டினுடைய மொத்த வருமானத்திலே எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன் 5000 மில்லியன் ரூபாவை தமதாக்கி கொள்ளுகிறார்கள். லோவ பிரிவில் இருக்கிறவர்கள் 500 மில்லியன் ரூபாவைத்தான் தமதாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப ஐயனை பரவல் வீதம் என்னென்று காண்றது? உயர்ந்த வருமான பிரிவினர் உரிமையாக்கி கொள்ளுகிற சராசரி மாத வருமானம் பாருங்க. இந்த உயர்ந்த வருமான பிரிவினர் பெற்றுக்கொள்ளுகிற சராசரி மாத வருமானத்தை இந்த தாழ்ந்த வருமான பிரிவினர் பெற்றுக்கொள்ளுகிற சராசரி மாத வருமானத்தால் பிரியும். அப்ப பிரித்தால் இந்த 2 பேருக்கும் இடையில உள்ள இடைவெளி தெரியும். அதுதான் ஐயனை பரவல் வீதம். அப்ப இதுல பாருங்க, நான் ஒரு உதாரணம் ஒன்று செய்து காட்டியிருக்கிறேன். உயர்ந்த வருமான பிரிவினரின் மாதாந்த வருமானம், அந்த அப்பர் பிரிவு பாருங்க, அவேண்ட மாதாந்த சராசரி வருமானம் எவ்வளவு என்றால் 98,575 மாதம். அந்த உயர்ந்த வருமானத்தை பெறுகின்ற 20 வீதத்தினரும் 98,575 ரூபாவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் சராசரி. குறைந்த வருமானத்தை பெறுகின்ற பிரிவினர், இந்த லோ இன்கம் லெவலில் 8,211. ஐயன பரவல் வீதம் என்று காண்றது, மிக உயர்ந்த வருமான பிரிவினர் உரிமையாக்குற சராசரி வருமானத்தை குறைந்த வருமான பிரிவினர் உரிமையாக்கி கொள்ற சராசரி வருமானத்தால பிரித்து விடும். அப்ப 98,575 8,211 பிரித்து விட்டீங்கள் என்றால் 12. ஆனால் இந்த 12 பொருள் என்ன? இந்த கீழ் வருமான பிரிவினரை விட உயர்ந்த வருமான பிரிவினர் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் 12 மடங்கு அதிகம். விளங்குதா? 12 மடங்கு அதிகம். இந்த கீழ் வருமான பிரிவினர், இந்த லோ லெவல்ல இருக்கிறவர்கள் வரங்கள் 20 வீதம், அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்தை விட இந்த உயர்ந்த வருமானத்தை பெற்றுக்கொள்பவர்கள் பாருங்க 12 மடங்கு அதிகம் கூடிய வருமானத்தை பெறுகிறார்கள் என்றால் இது 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதை காட்டுதல்லும் வருமானத்தில். அப்ப ஐயன பரவல் வீதம், அப்ப இந்த ஐயன பரவல் வீதம் குறைந்து கொண்டு வந்தால் பாருங்க, இந்த ஐயன பரவல் வீதம் குறைஞ்சு கொண்டு வந்தால் என்றால் இந்த இடைவெளி இப்ப பாருங்க 12 இருந்தது 10, 8, 7 இப்படி வந்தால் வருமான சமமின்மை குறையும். இந்த ஐயன பரவல் விகிதம் வர வர கூடிக்கொண்டு போனால் இப்போ 12 இருந்தது 13.5 என்று காட்டுது, 14 என்று காட்டுது. அப்படியே அது விரிஞ்சு கொண்டு போனால் வருமான சமமின்மை கூடும். ஆகவே மாணவர்கள், இந்த 3 குறிகாட்டிகளை நீங்கள் உங்களுடைய எம்சிக்யூ பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் இந்த குறிகாட்டிகளோடு தொடர்படுத்தி ஏதோ ஒரு வினாவப்படுவது வழமை. கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை எடுத்து பாருங்கள். அப்ப லோரன்ஸ் வளைவி, இனி குணகம்,
ஐயனை பரவல் வீதம். அப்ப இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய வருமான சமமின்மை கூடிக்கொண்டு போகின்றதா குறைஞ்சு கொண்டு போகின்றதா என்பதை எவ்வாறு அளவீடு செய்வேன் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப இந்த 3 விஷயமும் தெளிவாயிட்டு தானே. அடுத்தது பாருங்கள், பகுதி 1க்கும் தேவைப்படலாம், பகுதி 2க்கும் தேவைப்படலாம். இலங்கையின் வருமான பெரம்பல் 2016. இது உண்மையான ஒரு தகவல். இலங்கையில மிகவும் குறைந்த வருமானத்தை பெறும் 10% மொத்த வருமானத்தில் 1.6% பெற்றிருக்கிறார்கள். மிகவும் உயர்ந்த வருமானத்தை பெறும் 10% 35.4% வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 1.6, இவர்கள் 35. பாருங்க இவ்வளவு வித்தியாசம். என்ன மாதிரி தரவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். செல்வந்தவர்கள், அப்ப இலங்கையில செல்வந்தர்கள் வருமானம் கூடியோரில் 20%. பாருங்க மொத்த வருமானத்திலே 50.8. பாருங்க 20% பிரிவினர் தரவிற்கு விளங்கோ 50.8% வருமானத்தை தமதாக்கி கொண்டிருக்கணும் என்றால் கிட்டத்தட்ட அரைவாசி வருமானம் என்ன. ஆனால் 5 மக்கள் 20% என்று சொன்னால் பிள்ளைகள் 5 பங்கினர் தானே. பாருங்க வருமானத்தில் அரைவாசியை தமதாக்கி போட்டினோம். வறியவர்கள் 20%. பாருங்க வறிய நிலையில இருந்த 20%-இனர் 4.8. இவர்கள் 4.8% தமதாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக 4.8. அப்ப மொத்தத்திலே செல்வந்தவர்கள் 20%, வறியவர்கள் 20%, அப்ப 40% போனால் மிகுதி 60%-இனரும் நடுத்தர வருமான பிரிவினர். அப்ப இந்த நடுத்தர வருமான பிரிவினர் மொத்த வருமானத்தில் பாருங்கள் 44.4. 44.4% வருமானத்தை தமதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேற ஒரு சிறு பிரிவினர், இந்த சிறு பிரிவினர் என்று நான் சொல்வது 20%-இனர் என்றால் நாட்டின் வருமானம் பெறுவோரில் 5 பங்கினர். 5 பங்கினர் பாருங்கள் 50.8% அரைவாசி வருமானத்தை தமதாக்கி வச்சிருக்கணும். ஆனால் அந்த வருமானத்தில் எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 20%-இனரும் கூடிய வருமானத்தை பெருக்க அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்த மட்டத்துக்கு செல்லும். ஆனால் குறைந்த வருமானத்தில் இருக்கிற 20% மக்கள் பாருங்கள் மொத்த வருமானத்தில் வெறும் 4.8%. ஆனால் நாட்டின் மொத்த வருமானத்தில் ஒரு 5% வருமானத்தை தான் இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா? இதுதான் வருமான சமமின்மை. அப்ப இந்த வருமானத்தில் இருக்கிற சமமின்மையை இதைத்தான் நான் உங்களுக்கு தேர்ச்சி 8 படிப்பிக்க சொல்லி தந்தேன். வருமானத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு பாருங்க வாழ்க்கை தரத்திலே ஏற்றத்தாழ்வை கொண்டு வரதோட இந்த ஒரு பிரிவினரை அந்த வரம்புக்கோட்டுக்கு கீழே தள்ளி விடுகிறது. வரம்பைக்குள்ள போறார்கள் பாருங்கள் வறியவர்கள். அப்ப கீழ்மட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை தரத்திலே அந்த மக்கள் கீழ் நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் அவன் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் இல்லை. அப்ப இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அரசாங்கம் இந்த செல்வந்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் இடையில இருக்கின்ற வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்து கொண்டு வர வேண்டும். வருமான சமமின்மையை குறைத்து கொண்டு வர வேண்டும். வருமான சமமின்மை. அப்ப வருமான சமமின்மையை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் தான் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இப்ப அந்த தேர்ச்சி 8 படித்தது ஞாபகம் வந்துட்ட மாணவர்களுக்கு. வருமான சமமின்மையை குறைப்பதற்கு அரசு என்ன செய்யும்? வருமான வரிகளை விதித்தி முறை அடிப்படையில் அறவிட வேண்டும். செல்வந்தவர்களுக்கு கூடிய வரியும்
வறியவர்களுக்கு குறைந்த வரியையும் அறவிட வேண்டும். செல்வந்தவர்கள் நுகருகிற பண்டங்களுக்கு கூடிய வரியும் வறியவர்கள் குறைகிற பண்டங்களுக்கு வரிகளை குறைவாக அல்லது அறவிடாமல் விடுவது, வரி சலுகைகளை அளிப்பது, சொத்துக்களை மரபங்கீடு செய்யவும், சொத்துக்களுக்கான உச்ச வரம்பெல்லையே நிர்ணயிக்கவும், குறைந்த வருமானத்தை பெறுகின்ற தொழிலாளர்கள் நன்மை அடையும் வகையில் இழிவு கூலி கொள்கைகளை முன்வைக்க வேண்டும். இப்படி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் இந்த வருமானத்தில் இருக்கிற சமமின்மை மெல்ல மெல்ல குறையும். என்றால் அந்த கீழ்நிலையில் இருக்கிற வருமான பிரிவினர் மேலே வர வேண்டும். அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு வரும். அப்ப நாடு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தியை நோக்கி செல்லும் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நாட்டினுடைய வறுமை குறைந்து கொண்டு வரும். அப்ப இந்த வருமான சமமின்மை என்று நான் சொல்லுகின்ற விடயங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வருமான சமமின்மை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பகுதி ஒரு முக்கியமான பகுதி. ஆகவே இதை மாணவர்கள் மிக தெளிவாக படித்து வச்சிருக்கிறார். தெரியல. அப்ப நாங்கள் இன்றைய காணொளி ஊடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டது, இந்த வருமான பெரம்பலில் சார்பு வருமான பெரம்பல் முக்கியம். அந்த சார்பு வருமான பெரம்பலை அளவீடு செய்கிறதுக்கு 3 குறிகாட்டிகள்: லோரன்ஸ் வலை, கினி குணகம், ஐயனை பெறவர் வீதம். அவற்றின் மாற்றத்தை வைத்துக்கொண்டு வருமான சமமின்மை அதிகரிக்கின்றதா குறைகின்றதா என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளவும். பிறகு இலங்கை தொகை மதிப்பு திணைக்களத்தால் வெளிப்படுத்தப்படுகிற தரவுகளின் அடிப்படையில் எவ்வாறு இருந்தது. அப்ப இவ்வளவும் நாங்கள் இந்த வருமான பெரம்பலோடு தொடர்புடைய விடயம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் கூறிய இந்த கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.